26 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி கத்துறவங்களா இல்லை உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறவங்களா? வெல்கம் டு பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் சீரிஸ் வித் டே ஒன். நம்ம ஊரில் பாலிடிக்ஸ்னாலே தூரத்துலேருந்து கை காட்டுறதும் ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி கத்துறதுமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த காட்லிக் இமேஜஸே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ஜிஸ் அண்ட் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் ஸ்பீச்சஸ் எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஓட்டு கேட்டு வரும்போதே நீங்கள் பப்ளிக்கோட அவைலபிலிட்டி ஸ்பேஸில் இருக்கிறது இல்லை. இப்போ 4 பேர் அவங்க உங்களை தேடி வரும்போது எவ்வளோ நீங்கள் அவைலபிலிட்டி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இது எனக்கு மட்டும் இல்லை, பீப்புளுக்கு இருக்கிற காமன் தாட்டே இதுதான். அண்ட் ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இப்போ கார்பரேட் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்குது. அதனாலேயே லீடர்ஸுக்கும் பப்ளிக்கும் நிறைய கேப் ஆயிடுச்சு. இப்போ அதுதான் இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் என்ன? ஸ்டாப் பீயிங் லைக் எ காட், பி லைக் எ ஹியூமன். நீங்கள் ஒரு பார்ட்டியோட லீடராக இருக்கீங்க, இல்லை ஒரு பார்ட்டியில் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதோ அது ஒரு பிளாகாக எடுத்து அதை அப்படியே பப்ளிக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டுங்க. அப்போ தான் பப்ளிக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். இந்த பிளாக் நீங்கள் எப்படிலாம் எடுக்கலாம்னா, காலையில் என்ன சாப்பிட்றீங்க, வீட்டில் மற்றவங்களை எப்படி நடத்துறீங்க, இல்லை ஒரு மீட்டிங்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை அந்த மீட்டிங் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் அந்தந்த அன்றைக்கி என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணியிருக்கிறேன், பீப்புள்கிட்ட இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் வ்ளாக் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடும்போது பீப்புளுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வரும். இந்த மெத்தட் ஏன் ஒர்க் அவுட் ஆகும்னா, இப்போ இருக்கிற கட்சிக்காரங்க யார் மேலேயும் பப்ளிக்கு ஒரு ட்ரஸ்ட்டே இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ் மக்கள் பார்க்கும்போது இவர் நம்மள ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு எமோஷன் பாண்ட் கிரியேட் ஆகும். இது நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதை விட 10 டைம்ஸ் அதிகம். அண்ட் ஆல்சோ உங்கள் வீடியோவில் லீடரை ஹீரோவை காட்டாமல் ஒரு ஹியூமனாக காட்டுங்க, சக்ஸஸ் கேரண்டியே கிடைக்கும். இந்த மெத்தட் எந்தெந்த பார்ட்டிஸ்க்குலாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பவர் இல்லாத பார்ட்டிஸ்க்கு தான் மெயினாக யூஸ் ஆகும். பார்த்துட்டிங்கன்னா ஏடிஎம்கே, டிவிகே, பிஜேபி, நாம் தமிழர், இந்த மாதிரி பவரில் இல்லாத கட்சிக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா 4 வருஷமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் சடனாக எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது மக்களுக்கு இன்னும் இது ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த கட்சிக்காரங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள்.